இடத்துல குடிச்ச கடவுள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையாக இந்த மாதம் எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாதம். ஒரு கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் ஏசியன் கண்ட்ரில வந்திருப்போம். ஸ்ரீலங்கால இந்த மாதத்துல உண்மையாக மழை பெய்து அந்த நிலம் குளிர்மையாக இருக்கிற ஒரு நல்லது ஒரு மாதம். இந்த மாதம் கார்த்திகை மாதம் உண்மையாக நாங்க பார்த்தோம்னா தெரியும், எத்தனையோ பேர் தலைவர்கள் இந்த பிறந்த நாளும் இருக்கும். அதோட அது மாத்திரமல்ல, உண்மையாக எங்களுக்காக மரணித்த வீரர்களை கொண்டாடும் ஒரு மாதமாக இருக்கிறது. அதாவது எங்களுக்காக உயிர் நீத்த ஆத்மாக்களை கூட நினைவு கூறும் ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கிறது. இந்த நவம்பர் மாதத்துல நாங்கள் இப்பொழுது சுவை அமுதுல 10வது பாகத்தை எட்டித்தொட்டிருக்கிறோம். இந்த 10வது பாகத்தை இந்த நல்ல மாதத்துல இந்த 10வது பாகத்தை நாங்கள் எட்டி தொடுகிறதுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை இந்த பாரங்கும் எடுத்து செல்லும் FA தமிழ் டிவிக்கு முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அதோடு உண்மையாக இந்த FA தமிழ் டிவியை எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் இதை இயக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் நடாமோகன் அண்ணன் அவருடைய பாரியாருக்கும் எங்கள் நன்றிகளையும் வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இப்பொழுது சுவை அமுது 10ஆம் பாகத்துக்குள் செல்ல போகிறோம். உண்மையாக எங்களை பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சுய அனுபவங்களில் ஏற்பட்ட பேச்சாளர்கள். உண்மையாக எங்கள் பேச்சாளர்களை எந்த விதத்திலும் குறை சொல்லலாது. அப்படியான ஒரு பேச்சாளர்கள் இந்த உணவை பற்றி சுவை அமுது என்ற உணவு, அதை நாங்கள் இன்றைக்கு, அதாவது அரபிக் சமையல், அரபிக் குக்கிங். அது அரபிக்ல இந்த ஒரு சமையல் ஒரு ஃபேமஸான ஒரு சமையல். அது அவர்கள் செய்கிற முறை ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் மாடலைஸ் பண்ணி எங்கள் இப்படி செய்வார்கள். ஆனா அந்த அரபு நாட்டுல இந்த சமையல் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. அதாவது உப்புக்கோழி என்ற சிக்கனை நாங்கள் உப்புள்ள வேக வைத்து சாப்பிடுவோம். அது உண்மையாக அதுல எக்கச்சக்கம் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது என்றுதான் அந்த அரபு நாங்கள் கதை கேட்க சொல்லுகிறார்கள். உண்மையாக அந்த சமையலை ருசி பார்த்த எங்களுடைய ஒளிர் பேச்சாளர் மோகனதாஸ் அவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர்கள் அந்த சமையலை ருசி பார்த்திருக்காங்க. அந்த கண்ட்ரியில் அவர் இருந்திருக்கிறார். அந்த கண்ட்ரில இருந்து எங்களுக்கு ருசி பார்த்து அவர்கள் மூலம்தான் இந்த அரபிக் சமையலை நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சில இடங்கள்ல நாங்கள் மாடலைஸ் பண்ணிருக்கலாம். இப்ப சில இடங்கள் இப்ப உங்களுக்கு சும்மா சின்ன உதாரணமா சொன்னோம்னா, இப்ப நடக்கிற யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு கண்ட்ரியில ஆயுதத்தை வாங்கினால் அந்த ஆயுதத்தை வாங்கி அதை அப்படியே பாவிப்பதண்டு இல்லை, அதை கிளட்டி அதுக்கு ஒரு மாடலைஸ் பண்ணி அதை தாங்கள் உருவாக்குற மாதிரி செய்துதான் அதை பாவிக்கிறார்கள். சாதாரணமான இப்ப நடக்கிற யுத்தங்கள் கூட நடக்கிறபடியா உங்களுக்கு சிறிய உதாரணத்தோட சொல்றேன். அதே மாதிரிதான் நாங்களும் இந்த அரபிக் சமையல எங்களை ஏசியன் முறைப்படி சிலர்கள் மாற்றி செய்கிறார்கள். நாங்களும் அப்படி செய்து பார்ப்போம் என்று செய்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையாக ஒரு நல்லதொரு சமையலாத்தான் இருக்கும் இந்த சுவை அமுது. அதுல உண்மையாக நல்ல பலன்கள் நாங்கள் அனுபவிப்போம் என்று எண்ணிக்கொண்டு அதன் சுவையை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த அனுபவத்தை பற்றி மயிலவன் அவர்கள் கொஞ்சம் அவர் தன்னுடைய ஆய்வின் பலனாக எங்களுக்கு கண்டு கூட தருவார். அதாவது சொல்ல போனா, நான் இந்த ஸ்டைல்ல நான் இந்த நாடுகளுக்கே போய் நான் சாப்பிடுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நான் இலங்கையிலே நாங்க 5-6 வருடங்களாக அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல வேலை செய்யும் போது என்னுடைய கூட வேலை செய்யறவங்க நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க. நாங்க அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரிப் மாதிரி நாங்க போவோம். அப்ப நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இலங்கையில மத்தியில இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் மாதிரி அழகான பிரதேசம் எங்கேயுமே இல்லை. அங்க ஒரு நாள் ராத்திரி நாங்க போயிட்டு கேம்ப் அடிச்சு அங்க எங்களோட இஸ்லாமிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கனை எடுத்துட்டு அதுல மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு மெரினேட் சொல்லுவாங்க. காலையிலேயே மெரினேட் பண்ணி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10-12 பேர் மாதிரி போவோம். நிறைய பேர் முஸ்லிம்ஸ் தான். அவங்க 8-9 பேர். அவங்களோட கலாச்சாரமே மிகப்பெரிய ஒரு நல்ல கலாச்சாரம். அதாவது நாங்க எங்களோட ஊர்ல அந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களும் ஒரு மிகப்பெரிய தட்டு சவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சவான அவங்களோட திருமணத்துக்கு போயிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எவ்வளவோ முஸ்லிம் நண்பர்களுடைய திருமணத்துக்கு போயிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் அந்த கலாச்சார மாறுதல்களின் பேரால நிறைய பேர் உட்கார்ந்த இடத்திலேயே ஒரே தட்டுல சாப்பிடுற ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்குது. பட் ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க ஒரு பெரிய தட்டுல இந்த மாதிரி ஒரு பெரிய கோழியும்
பிரியாணி சோறையும் போட்டு சாப்பிடுற ஒரு மிக உன்னதமான ஒரு கலாச்சாரத்துலதான் அவங்க வந்துட்டு வாழ்ந்தாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றத வந்துட்டு ரொம்ப வருஷமாவே கடைபிடிக்கிற ஒரு இனம் தான் அந்த இஸ்லாமியர்கள். அவர்களுடைய வழிமுறையில வந்த இந்த அரபிக் குக்கிங் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அரேபியா அந்த நாடுகள்ல இருந்து தான் வந்ததா சொல்லப்படுது. இஸ்லாமிய மதம் அங்குதான் தோன்றியதாக சொல்லப்படுது. அவங்களுடைய முறையில இந்த சமைக்கப்படுற இந்த உப்பு கோழியை வந்துட்டு இன்னைக்கு நாங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சொல்ல போனா நானே வந்துட்டு அவங்களோட இருக்கும்போது அந்த நான் சொன்ன அந்த ட்ரிப்புக்கு போயக்குள்ள வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சின்ன விறகுகளை வந்து மூட்டி அதுக்கு மேல ஒரு பெரிய சட்டியை வச்சு தட்டையான ஒரு சட்டியை வச்சு அதுல அந்த கோழியை வந்துட்டு பொரிப்பாங்க. அதை பொரிச்சு அதோட வந்துட்டு நாங்க பராட்டா வேண்டிட்டு அதையும் எண்ணெயில ஊத்தி பொரிச்சுட்டு அதோட வந்துட்டு நாங்க சாப்பிட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோயில் பேப்பர்ல அந்த கோழியை சுத்தி அதை வந்துட்டு அப்படியே அந்த நீங்க ஒரு சில வெள்ளைக்காரங்கள்ட்ட இதுல கூட பார்த்திருப்பீங்க, அந்த விறக வெட்டி அதுக்குள்ள வந்துட்டு அந்த கோழியை ஃபோயில் பேப்பர்ல சுத்தி அப்படியே உள்ள போடுவாங்க. அது மாதிரியான ஒரு சமையலாத்தான் இது இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுல உப்புல வைக்கும் பொழுது அந்த உப்புல ஒரு ஏதோ ஒரு மருத்துவத்தன்மை மருத்துவத்தன்மை. அதாவது இதுக்கு முதல்ல கூட கணேசையா சொல்லி இருந்தாங்க, அதாவது அந்த உப்புல வந்துட்டு எதை சமைச்சாலும் வந்துட்டு அந்த உப்பு வந்துட்டு அதனுடைய தன்மையை வந்துட்டு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான குணம் வந்துட்டு உப்புக்கு இருக்கு. எப்பயுமே வந்துட்டு இந்த உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு இல்லாத பண்டம் வந்துட்டு எதுவுமே எங்களால சாப்பிடவே முடியாது. உப்பு இல்லாத பண்டம் உப்பை. அதுக்காக இந்த உப்பு கோழியை வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்னைக்கு சாப்பிட போறோம். நானும் இலங்கையில இந்த இஸ்லாமிய நண்பர்களோட நான் சாப்பிட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு இந்த சுவையமுதின் மூலமா நான் முதல் முறையா இந்த உப்பு கோழியை லண்டன்ல நான் வந்துட்டு சாப்பிட போறேன் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு ஞாயிறு நேரம் நல்ல குளிர் வேலை. நன்றி அழகாக சொன்னீங்க. உண்மையாக இந்த உப்புக்கோழிக்கு அத்திவரம் எங்கள் கவிஞர் மோகனதாஸ் அவர்கள் தான் உண்மையாக அவர் அந்த கன்றியிலேயே கனகாலம் பணிபுரிந்திருக்கிறார். உண்மையாக அவர் தந்த ஒரு எடுப்புலதான் இந்த உப்புக்கோழியை நாங்கள் உருவாக்கி செய்து பார்ப்போம் என்று பார்த்திருக்கிறோம். உண்மையாக அதை பற்றி எங்கள் கவிஞர் மோகனதாஸ் அவர்கள் வந்து சொல்றார். பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், கவிதைகள் எழுதியிருக்கிறார். என்றாலும் இந்த உப்புக்கோழியை பற்றி அவர் கொஞ்சம் விளக்கம் எங்களுக்கு தருவார். அவர் வணக்கம். உப்பு வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்துல உப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னா, அவங்களோட சபையில வந்து சாப்பிட போகும்போது முதல் இலையில வந்து உப்பு தான் வைப்பாங்க. ஏன்னா உப்புக்கு ஒரு தனி அது என்ன காரணம் எனக்கு விளங்கவில்லை, ஆனா உப்பு தான். அப்ப இது வந்து இந்த உப்பு கோழி வந்து உண்மையாக அரபியில அவங்களோட பணிபுரிந்த காலத்துல இருந்து அந்த உப்பு கோழி வந்து அவரோட அந்த பிரதான ஒரு திருமண வைபவங்களாலும் சரி, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, ஒரு மெயினான ஒரு எங்களுக்கு அந்த ஒரு எங்களோட விருந்துவாசத்துல எங்களுக்கு பாயாசம் எப்படி முக்கியத்துவமோ, பாயாசம் இல்லாமல் இருந்த மாதிரி உப்பு கோழி வந்து ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கின்றது. அப்ப நான் இந்த கிச்சனுக்கு போன கிடையாது, ஆனா இங்க வந்து அந்த செய்முறையை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ஒரு நிறைய சாப்பிட உண்மையா ஒரு ஹெல்த்தியான ஒரு சுகாதாரமான மற்றும் ஒரு உடலுக்கு ஒரு ஏற்றுமையான ஒரு உணவு தான் இந்த உப்பு கோழி என்று சொல்றது. இதுதான் நண்பர்கள் தயாரிக்கிற நான் உண்மையான அந்த சமையல் அறைக்குள்ள போனது இல்லை, ஆனால் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டுருக்கேன். உண்மையா அவரோட மீன் ஒரு உண்மையான ஒரு மெயின் ஒரு சாப்பாடு வந்து இதுதான். ஒரு பெரிய ஒரு விருந்துல உண்மையா எங்களுக்கு அந்த அப்படம் பாயாசம் இல்லாம விருந்து என்ற மாதிரி அவரை இந்த ஒரு பெரிய ஒரு விருந்து செய்தாலும் கூட உப்பு கோழி நிச்சயமாக வச்சிருப்பாங்க. அதோட இப்ப இன்றைக்கு இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் செய்கிறபடியா இந்த பங்கல் ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு மிகவும் நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து நன்றி 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 கவிஞர் மோகனதாஸ் அவர்களே. உண்மையாக அவருடைய ஒரு ஐடியா, அவருடைய ஒரு சொல்லின்படிதான் நாங்கள் இதை ஆராய்ச்சி செய்து இதை செய்கிறோம். அவர் சொன்னார், நான் பணிபுரியும் காலத்துல இப்படி ஒரு உணவை சாப்பிட்டோம், அந்த உணவுல உள்ள டேஸ்ட் நான் இதுவரைக்கும் ருசித்து பார்க்கவில்லை. அப்புறம் எங்கள் மனசுலேயே ஒரு எண்ணம் உண்டானது. உண்மையாக இதை நாங்கள் ஏன் செய்து எங்கட சுவையமுதில போட்டால் என்ன என்ற கேள்வி இருந்தது. அப்பொழுது அந்த கேள்விக்கு இதை எப்படி செய்யலாம் என்று பதில் வந்தவர் சிவகணேஸ்வரி அவர்கள். இப்பொழுது அவர்கள் இதை பற்றி எப்படி செய்கிற செயல்முறையை அழகாக எங்களுக்கு விவரிப்பார். நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வணக்கம். என்று சுவையா வந்து பத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் கூறியது போல இன்றைக்கு உப்புகளியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். உப்புகளி ஒரு அரபிக் டிஷ் தான் இன்றைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அதை ஆராயும் போதுதான் எனக்கு புலப்பட்டது, எதுவுமே வந்து எல்லாமே எங்களிடமிருந்து திருடப்பட்டது ஒன்று யோசனை தான் எனக்கு தோன்றியது.
இது உண்மையிலேயே இந்தியா, சீனா போன்ற நாடுகள்ல இருந்த ஒரு பாரம்பரிய உணவு முறைதான் இந்த உப்புக்கோழி. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன உப்புக்கோழி நாட்டுல எத்தனையோ பேர் உப்பால பிரச்சனை, சாப்பிடாதீங்க ஒரு பக்கம் நீங்க உப்புக்கோழி என்று சொல்லி அதை வேற டிவிக்கு கொண்டு வர்றீங்க என்று உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இருந்த போதும் இதுல எந்த ஒரு உப்பும் கிட்டத்தட்ட ஒரு அவன் இல்லாத உலகத்துல நாங்க இருக்கிறோம்னா இந்த ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதுல நாங்கள் உப்பை வந்து சூடாக்கி அதை மிதமான தீயில வச்சுக்கொண்டு அது அரைவாசி உப்பு நாங்க வெளியில எடுத்துட்டு இந்த கலவை உப்பு ஒரு கோழியை எடுத்து அதுக்கு தேவையான சுவைகள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அதை ஒரு ஃபாயில் பேப்பர்ல நாங்கள் மடிச்சு அல்ல வாழையில இருக்கிற இடங்கள்ல வாழையில எல்லாம் மடிச்சிட்டு அந்த அதுக்குள்ள மேல வச்சு போட்டு வெளியில எடுத்த உப்பை நாங்கள் அதுக்கு மேலால மூடி கிட்டத்தட்ட அந்த உப்புக்குள்ள நாங்க புதைத்து இந்த சிக்கனை வைக்கிறோம். அதுதான் அந்த தோற்றம் இருக்கும். அப்படியே அது மிதமான சூட்டுல சூடாகி உப்புக்கு ஒரு தன்மை இருக்குது வந்து கெட்ட விஷயங்களை உள்வாங்கி எடுத்துடும். அது நல்ல விஷயங்களை வெளியில சாடுறது கெட்ட விஷயங்களை எடுத்துரும். இந்த கடல் நீர் ஆடுறது கூட அதுல சில காரியங்கள் இருக்கின்றது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேண்டாலும் கடல் நீர் ஆடணும்னு சொல்கின்ற எங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட மைனஸ் நெகட்டிவ் போர்ஷன் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு சொல்றாரு. அது போல அந்த உப்புக்கும் இருக்குது. நான் சொன்னது போல எங்கட உணவு பரிமாற்றத்துல உப்பு ஒரு பக்கத்துல வைப்பார்கள். அது நாங்க ரொம்ப விஷயம் இன்னைக்கு மறந்ததும் விடுபட்ட விஷயங்களும் இன்னொரு கலாச்சாரம் எடுத்துக்கொள்றதும் நாங்கள் அதுதான் புதுசா இருக்கின்றது ஆராய்ச்சி பார்க்கறது ஒரு விஷயத்துல ஒரு பாதகமான தன்மையில தான் எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் நிரம்ப துளைச்சு விட்டோம். தேடி பார்ப்போம் எத்தனை விஷயங்கள் இருக்கு. இதற்கான செய்முறை என்னவாக இருக்கும்னா நாங்கள் இடத்துல இருக்கிறபடியா இந்த கோழியை வந்து வெட்டி சுத்தப்படுத்தி விட்டு இப்படி எடுத்துடுது. என்ன சொன்னா ஒரு 3 அல்ல 4 மணித்தியாலங்களாவது அது அந்த சுவையூட்டிகளோட சேர்ந்து இருந்தால்தான் அந்த நாங்க சமைக்கும் போது உங்களுக்கு ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் இதை வந்து இதுல நாங்க சேர்க்கப்பட்ட பொருட்கள் வந்து உண்மையாகவே அரபிக் கிச்சன் பாக்கெட்ல அவை வந்து எடுக்கிறது வந்து மிளகு, ஸ்டார் அனீஸ், அந்த நட்சத்திர சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள், சிறிதளவு உப்பு எல்லாம் சேர்த்துத்தான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அந்த மிளகாய் உப்பு எல்லாம் சேர்க்க வேண்டும் என்ற அந்த வாய்ந்த சுவைக்காக நாங்கள் மிளகாய் தூள் இதுல சேர்த்திருக்கிறோம். தேசி புளியும் கொஞ்சம் விட்டுருக்கோம் அந்த சுவையை கூட்டுறதுக்காக. இவ்வளத்தையும் செய்து நாங்கள் ஒரு ஊற விட்டுருக்கோம். அதனுடைய சுவை அந்த சிக்கனுக்குள்ள ஊறுறதுக்காக ஊற விட்டுட்டு எடுத்து இப்ப நேரங்களும் எங்களுக்கு கொஞ்சம் மட்டாக இருக்கிறதால நாங்கள் வந்து அதாவது நீங்க பொது செய்தி காட்டியிருக்கிறோம். இதை வந்து அந்த சிக்கன் எடுத்து இந்த ஃபாயில் பேப்பர்ல உள்ள ஒரு நாங்கள் பேக்கிங் பேப்பர் மட்டும் உள்ள வச்சிருக்கிறோம். அந்த பேக்கிங் பேப்பருக்கு மேல நீங்க பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே பொது செய்திட்டோம். இப்படி ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த சிக்கனை வச்சு அவையும் ஒருக்கா நாங்கள் இப்படி மடிச்சு எடுத்துட்டு அதன் பண்ணதாக இந்த ஃபாயில் பேப்பர்லயும் வச்சு எப்படி சுத்தி விட்டுட்டு இவரைத்தான் வந்து நாங்க உப்புக்குள்ள புதைக்க போறோம். அது இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கிட்ட சமைக்கப்படுற இந்த சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாது. யாருமே எந்த பிள்ளைகளும் நாங்க சாப்பாடு கொடுக்க சொன்னோம் அது சிக்கன் குக்காகவும் இருக்கணும், அது ஜூஸியா இருக்கிறதுக்காக எல்லாரும் விரும்பினோம். அது இந்த குக்கிங்ல இருக்குது. வந்து இந்த சிக்கன் வந்து ஹார்டா இறுகி போகாது. இவ்வளவு 1.5 மணித்தியாலம் குக் ஆகினாலும் ஜூஸியாக இருக்கும். மற்றது நேற்று நான் வீட்டை இதை சமைச்சு பார்த்துனாங்க. சமைக்கல வந்து எல்லாரும் ஓடி வந்து இந்த ஒரு வித்தியாசமான நறுமணம் வருதுன்னு சொல்லி ஓடி மேல இருந்து கீழே வந்ததை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. அந்த மூடி நாங்க சமைக்கல வந்து அந்த நறுமணம் என்ஹான்ஸ் பண்ண கூடுதலாக இருக்கிறது. சாதாரணமா நாங்க சமைக்கிற டிவிக்காக இல்ல உண்மையாகவே நீங்க அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அந்த மூடி அது வெள்ளிய நெருப்பிலே அந்த உப்பு வந்து முதலே தனக்குள்ள சூட எடுத்து வச்சுட்டு அந்த உப்புல இருந்து வெளிவர்ற சூட்லதான் இந்த சமையல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே வந்து ஒரு பிஸி வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஈஸியா இருக்கு சொன்னால் இது 10 பாத்திரம் எங்களுக்கு தேவையில்லை. வெட்டினா ஒரு ஷாப்பிங் போட்டு வச்சு வெட்ட மேரினேட் பண்றோம். வந்து இந்த ஒரு பொருட்களை தள்ளி விடுறோம். அது போல நீரமண்டங்களுக்கு தெரியும் என்ன அவ்வளவு நேரம் மட்டும் தெரியும் வைக்கப்பட்டு நாங்கள் எங்கிட்ட வேலையை பார்க்கலாம். நம்ம அங்க பிரட்டி இங்க பிரட்டி இல்ல, எண்ணெய் இல்லை, இதுல ஒரு துளி அளவுக்கு எண்ணெய் இல்லை, ஆரோக்கியம் இருக்குது. நிரம்ப டைம் எடுக்காது எங்களுக்கு. எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம்.
அதுல நிரம்ப அந்த உப்புல இருக்கிற தன்மையோட சேர்ந்து அதை எல்லாமே மூடி உள்ளுக்கே சுழறபடியா அதனுடைய வாசனை நறுமணமும் வாசனையும் டேஸ்டும் வந்து இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சாப்பிடுறதுலயே எங்களுக்கு தெரிஞ்சது. மற்றது அந்த வளமையாக நாங்கள் மேரினேட் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் வந்து மல்லியை இடித்து பவுடராக சேர்ப்பது கொஞ்சம் குறைவு. ஆனா மல்லியையும் அரைச்சதுல கூடைக்குள்ள வந்து அதனுடைய நறுமணம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பொதுவாகவே இந்த அரபிக் கிச்சன் பாகைகளை வந்து பெரும்பாலான உணவுக்கு அவை வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துக் கொள்வார்கள். அந்த வகையில கரிஞ்சீரகத்தையும் அதனுடன் நாங்க சேர்த்திருக்கிறோம். இது மொத்தத்துல ஆரோக்கியம், இலகு, எல்லாரும் விரும்பப்படுற ஒரு உணவாக இருக்கும் என்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. அழகாக கணேசனி அவர்கள் சொன்னார். இந்த உப்பு கோழி என்று கேள்விப்பட்டாலே எல்லாரும் இருக்கிறத பார்ப்பினோம். உப்பு கோழி என்று சொல்லும் பொழுதே எங்களுக்கு ஒரு நல்லதொரு விடயமாத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த உப்பு கோழி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உப்பு கோழி எப்படி நாங்கள் இதை வைத்திருக்கிறோம் குக் பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காட்டினாங்க, உங்களுக்கு வடிவாக காட்டினாங்க. இப்ப இப்படி நாங்க ஒரு பொட்டடம் மாதிரி கட்டி அதை உள்ளுக்கு நாங்கள் இப்படி வைப்போம். இந்த பாருங்க. ஆனால் இது இப்ப அரபிக்ல இது ஒரு வித்தியாசமான முறையில செய்வார்கள். அது என்னென்னு செய்வாங்கன்னா அப்படி சுத்தாம வைப்பார்கள். நான் சொன்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் மாடலைஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் இது அப்படி செய்து இப்படி ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிட்டு இதை நாங்கள் இப்படி கீழே உப்பை போடுறோம். அதுக்கு வச்சு உப்பை போட்டுட்டு அதுக்கு மேலையும் உப்பை போடுவோம். உப்பை போட்டு இதை நாங்க செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால் சூடான உப்பு. அதாவது நாங்கள் போடும் பொழுது நாங்கள் சூடான உப்பை தான் இதுக்குள்ள போட வேணும். இந்த சூடான உப்பை நாங்கள் இதுக்கு போடும் பொழுது எத்தனையோ மருத்துவ குணங்கள் இதுல இருக்குது. உண்மையாக நாங்கள் வாங்கி பார்த்தோம்னா உப்புல நாங்கள் எங்க போனாலும் உப்பு எங்களுக்கு ஒரு எங்களோட கல்ச்சர்ல உப்பு ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. அப்படி இப்படி நாங்கள் மேல போட்டு கீழே உப்பு இருக்கும், மேலே உப்பு இருக்கும், நடுவில் என்ன இருக்கும், இந்த கோழி சுத்தப்பட்டு இருக்கும். அது நாங்கள் ஒரு குறைந்த சூட்டில நாங்கள் வைத்து இதை வேக வைப்போம். ஒரு 60 மினிட்ஸ் ஆக குறைந்தது 60 மினிட்ஸ் நாங்கள் இதை 60 நிமிடங்கள் நாங்கள் வேக வைக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். இன்றுதான் முதல் அதை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு சரியா இருக்கும் என்றுதான் நினைக்கிறோம். இதை பற்றி இன்னும் மயிலாவன் அவர்கள் தங்கள் உரையை இன்னும் தொடருவார். வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து சொன்ன நேற்றே வந்துட்டு இது செய்யும் போதே நல்ல நறுமணம் உண்டு அப்படின்னு சொல்லி இப்பவே வந்துட்டு எனக்கு பக்கத்துல இருக்கும் போதே நல்ல ஒரு நறுமணம் உண்டு வேற மாதிரிதான் இருக்குது. இப்பவே வந்துட்டு இலங்கையில இருக்கும்போது எனக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு பாகிஸ்தான் கடை ஒன்று இருக்கும். அது வந்துட்டு பிக் பைட் அப்படி. பட் இதே ஸ்டைல்ல இல்ல, கோழிய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவாங்கு மாதிரி ஒரு குச்சியில அதை வந்துட்டு அப்படியே குத்தி, ஆனா கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அந்த மிளகு, சீரகம், தூள் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நேரா அந்த ஒரு அடுப்பு குழல்ல வந்துட்டு போட்டு நல்லா சூடாக்கி அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர்ல சுத்தித்தான் வந்துட்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாம தனியா அதுல வந்துட்டு எந்த வித எண்ணெயுமே சேர்க்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு ஹை புரோட்டீன் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவு. நீங்க வந்துட்டு யாரும் வந்துட்டு சாப்பிடலாம். அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்பெஷலா ஹலால் சிக்கன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நாங்க வந்துட்டு நார்மலா ஊர்கோழிகள் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்து சாப்பிடுவோம். அவங்க வந்துட்டு ஹலால் முறையில சொல்லி அறுக்கப்படுற கோழிகளை தான் வந்துட்டு அவங்க மெயினா பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கோழியைத்தான் வந்துட்டு நாங்களும் வந்துட்டு இன்னைக்கு நாங்க வந்துட்டு எங்கட ஸ்டைல்ல உப்பு கோழி என்று சொல்லி சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எங்கே இருந்தோ வந்துட்டு இங்க வந்து இந்த சுவை அமுதல வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எப்பயுமே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாதிரி இந்த சுவை அமுதல வந்துட்டு நாங்க அவ்வப்போது இவ்வளவோ உணவு முறைகள், இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட அந்த கரிபியன் சாப்பாடு கூட நாங்க சாப்பிட்டோம். இப்ப வந்துட்டு சவுதி அரேபியா, இனி எந்தெந்த நாட்டு உணவை வந்துட்டு நாங்க சுவைக்க போறோம் அப்படின்னு தெரியவில்லை அப்படின்றத ரொம்பவே ஒரு ஆவலா காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அரபிக் ஸ்டைல்ல வந்துட்டு, அரபிக் குத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அரபிக் ஸ்டைல்ல வந்துட்டு நாங்க இன்னைக்கு இந்த ஒரு உப்பு கோழியை நாங்க சாப்பிட ரொம்ப ஆவலாக இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. அரபிக் குத்தண்டு எங்களுக்கு மயிலாவர்கள் சொல்லியிருந்த சார் மியூசிக்
இளம் மியூசிக்காளர் எங்களுக்கு இந்த எங்களுக்கு அரபிக் குத்தன்றதை அழகாக ஒரு நல்ல பாடல் மூலம் அந்த அரபிக் குத்தன்ற ஒரு பாடலை எங்களுக்கு தந்தார். அதே மாதிரி இது அரபிக் சிக்கன், அதாவது என்ன சமான் உப்புக்கோழி. இந்த உப்புக்கோழிய நாங்கள் பார்த்தோம்னா தெரியும். உண்மையாக கணேசனி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த உப்புக்கோழியை நாங்கள் உண்மையாக அதுக்குள்ள வைக்கிறது எப்படி செய்யறோம் என்றால், இந்த பார்த்தீங்கள் என்றால் உண்மையாக இதுல ஒரு என்ன பேப்பரை எடுத்து கிளிக்க வேண்டும். ரப்பிங் பண்ற முறையை உங்களுக்கு காட்டுறோம். இதையும் சில இருக்கும். நாங்கள் இது ஒரு பீஸ் நாங்கள் மெர்னைட் பண்ணி வைத்த இந்த உப்பு கோழியை, அதாவது நாங்கள் இது உண்மையாக அவர்கள் செய்வது எப்படி என்றால், அரபிக் கண்ட்ரியில அவர்கள் செய்வது இப்படி ரப் பண்ண மாட்டார்கள். அவர்கள் முழு கோழியாக எடுத்து அப்படியே உப்புக்கு மேல அப்படியே வைப்பார்கள். அப்படியே முழு கோழி எடுத்து அப்படியே உப்புக்கு மேல அப்படியே வைப்பார்கள். அதுக்கு மேல வைத்துட்டு அவர்கள் ஒரு அளவான ஒரு சூட்ல அதை வைத்து கீட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அது இந்த தோல்ல இருக்கிற என்ன சாமான் கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் ஊற்றி அப்படி கீழே வந்து அது ஒரு விதமான ஒரு நறுமணத்தை, ஒரு டேஸ்ட் டைம் எங்களுக்கு தரும். ஆனா நாங்கள் நாங்கள் எடுத்தாலும் ஒரு ரிலீஸ் பண்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம்னா, இப்ப இந்த கோழியை இப்படி இந்த ரப்பிங் பேப்பர்ல வச்சுட்டு இதை சுத்திட்டு இதை நாங்கள் முதல்ல போய் சுத்தி எடுக்கிறோம். எடுத்துட்டு இதை அப்புறம் என்ன செய்யறோம்டா, கோயிலால சுத்தி, கோயில் பேப்பர் ஒன்று இருக்குது. கோயில் பேப்பர் கோயில் பேப்பர் இப்படி எடுத்து அதை நாங்கள் திருப்பி சுற்றுறோம். என்னதுக்காக, இதுக்குள்ள இந்த கோழிக்குள்ள உப்பு சேரக்கூடாதுன்றதுக்காக அதை நாங்கள் அழகாக சுத்தி எடுத்து திருப்பி நாங்கள் அதை என்ன செய்ய போறோம்னா, அந்த உப்பை நாங்க சூடாக்குறதுக்கு வைத்துத்தான் அப்புறம் அதுக்கு மேலே உப்பை போட்டு சூடான உப்பை நாங்கள் அதுக்குள்ள கொண்டுறோம். அப்ப கொட்டிட்டு அந்த மேலே கீழே உப்பு சூடா இருக்கும், மேலே உப்பு சூடா இருக்கும். இதுவுமே ஒரு பழைய காலத்து அப்பம் சொல்றாங்க. அப்பமா அழகாக சொன்னார் கவிஞர் மோகனதாஸ் அவர்கள். அழகாக சொன்னார் என்னென்றால் அப்பம் சொல்றாங்க. அப்ப அந்த முறையில செய்யப்படுது. அந்த உப்பு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதை பார்த்து தான் இந்த அவனை கண்டுபிடிச்சிருப்பேன். உண்மைதான். நல்ல ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு நாங்கள் இதோட கற்றுக்கொள்றது. ஏனென்றா ஒரு வித்தியாசமான உணவுகளை, வித்தியாசமான நாட்டு உணவுகளை நாங்கள் அதே மாதிரி நாங்கள் செய்யாவிட்டாலும் அதனுடைய அளவுக்கு நாங்கள் செய்து ருசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததுக்காக இந்த பேட்டிக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி நிசாரன் அவர்கள் வந்துட்டார். அவர் உண்மையாக இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி செய்திருப்பார் நினைக்கிறேன். உப்பு கொடி என்ன என்று அவரும் இந்த உப்பு கொடியை பற்றி வந்து மறுமொழிப்பா நான் கேள்விப்பார். உப்பு கொடி மறுமொழி தான் கேள்விப்பாரன். நாங்க இதை இன்னும் ட்ரை பண்ணது இல்லை. இது என்ன ஃபர்ஸ்ட் டைம். அப்ப பாப்போம் அப்படி இந்த உப்பு கொடி வருதுண்டு செய்முறையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே, அவர் நல்லா அழகா சொன்னார். உப்பு கோழி அழகா சொன்னார். உப்பு கோழியை தான் செய்முறையை பார்த்திருக்கிறேன். ஆனால் வரும்பொழுது நான் கொஞ்சம் லேட்டா வந்துருக்கேன். வரும்பொழுது நாங்கள் ஷேர் பண்ணபடியா அந்த டிவி பேஸ்புக்ல நாங்கள் ஷேர் பண்ணபடியினால் அப்ப அவர் அதை பார்த்து கொண்டு வந்து அப்படி செய்முறையா இருக்கு. அவரிடம் அதுல பாயிண்ட்ஸ் எடுக்கவில்லை இல்லையா, அது என்னன்றது எளிமையாக இந்த உப்பு கோழி நீங்கள் நாங்கள் இதுல சாப்பிட போறோம். சாப்பிடும் பொழுது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட அரபிக் கண்ட்ரியில உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க. அரபிக் கண்ட்ரியில அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? பிரதானமான சாப்பாடு தான் அவங்களுக்கு பெரிய ஒரு விழா நடக்க, ஒரு திருமணம் நடக்க வந்து மெயினா வச்சிருப்பாங்க. குப்பு சண்டை, குப்பு சண்டை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கட்டாயம் இந்த உணவு வந்து நிச்சயமா அவங்களுக்கு இருக்கு. இப்ப சொல்லுவாங்க இந்த தமிழ்பாட்டில் இருக்கிற வந்து உப்பு ஆடு ஊற வச்ச சோறு போட்ட சோறு. தமிழ் சினிமா பாட்டிலே உப்பு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். உப்பில் போட்ட சிக்கன், போட்ட கோழி.
இது சாப்பாடு மார்னிங் காலமா சாப்பிடுறாங்களா, மத்தியானம் சாப்பிடுறாங்களா, இரவு சாப்பிடுறாங்களா? சாப்பாடு கூடுதலா ஒட்டக சாப்பாடு, ஒட்டகம் தானே சாப்பிடுறாங்க. அப்ப அந்த ஒட்டகத்தை விஜய் மாதிரி சமைப்பார்களா அல்லது அப்படியா? இது வந்து நாட்டுமே சபையில வந்து பாயாசம் கூட முக்கியம் ஒரு சபையில. கோழி என்றது சாப்பிடுற நிறைய சாப்பிடுறாங்க. ஆனா செய்முறை இங்க வந்து பாருங்க இப்படியே போய் கொண்டிருக்குது. பாருங்க அந்த உப்புமையில இருக்க ஒரு அசமார்த்தமிக்க தன்னுடைய பார்த்துட்டு அவருக்கு தன்னுடைய வேலையை செய்திருக்கான். நறுமணம் வந்து வந்தோன்றது உண்மையாக இது ஒரு வித்தியாசமான நறுமணம். சாப்பிடும் பொழுதுதான் அது ஒரு நறுமணத்தின் பழைய நாடு பாரம்பரிய உணவோட எடுத்துருக்காங்கன்னு சொன்னார். அவன் மேலை கீட்டுக்களை கீட்டு கொடுக்கணும். அவனும் கண்டுபிடிக்கிறது முதலுக்கு சாப்பாடு பழைய நாடு அப்படியே இருக்கலாம். இருக்கலாம். ஆனா உப்புலையும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கிற உப்பை தெரிஞ்சது கல்ல தெரிஞ்சு எடுத்துக்கலாமே, உப்பை தெரிஞ்சிருக்கார்கள். உப்பு கீழே அப்படி இருக்கலாமே, கீட்ட அப்படி இருக்கலாம். இப்ப இன்னும் இதை பற்றி கூடுதலாக கணேசனி அவர்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி சொல்லுவேன். சொல்லுங்க கணேசனி அவர்கள். வணக்கம். எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். இதை விட புதுசா என்ன சொல்றதுக்கு இருக்கு? கோழி மேரினேஷன், ஒரு குக்கிங், அவன் இல்லாத அவன் குக்கிங், இவ்வளவுதான். இது வந்து சிரமப்படுத்தவில்லை எல்லாரும். இப்ப கையில ஊத்தலாம் இல்ல. நாங்க அது சமைக்க போற வந்து ஆரோக்கியத்தோட சுவை நறுமணத்தோட வந்து இலகவும் கூட. ஆனா கொஞ்சம் ஒரு அவசரமான சாப்பாட்டுக்கு சரி வரும். அது என்னன்னா 1 மணத்தியாலும் தாண்ட வேணும். இது என்னுடைய குக்கிங் டைம். அது அப்படி எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. பட் அது எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஜூசியான சிக்கனை சாப்பிடலாம். அப்ப நாங்க பொரிக்கிறோம் கறி என்று சொல்லி வகை வகையாக இருக்கல. இது ஒரு வித்தியாசம். நிச்சயமாக இன்னைக்கு சுவைக்கைகளை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. இந்த சிக்கன் வந்து ஒரு வெள்ளாலும் சாப்பிடாத மாதிரி ஒரு நாங்க கறியல் பொரியல் சில்லி சிக்கன் அப்படி நம்ம சாப்பிட்டு இருப்போம். இது ஒரு வித்தியாசமா இருக்கு. உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு, ஜூசியா இருக்க போது. எண்ணெய் இல்லாம மெயின் வந்து எண்ணெய் இல்ல. இது உப்பு போன்ற நாங்க எங்கட பேச்சாளர் கூட உப்பு கூட அடைக்கிறவங்களுக்கு எல்லாம் பொங்கல் அன்னைக்கு இது உப்புமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. இது அந்த வழியில போடப்பட்ட உப்பு வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு சேரையில்லை. நாங்கள் எவ்வளவு மேரினேஷனுக்கு அளவு குறைந்த அளவு தான் போட்டாங்க. அந்த அளவு தான் வந்து இதுல உப்புங்கிற உணவுல வரப்போதே ஒழிய இவ்வளவு போடப்பட்ட உணவு எந்த வகையிலும் உங்களுக்கு வரப்போறதில்லை. அந்த உப்பு வந்து அந்த வெப்பநிலையை எடுத்து வச்சிருந்து அந்த வெப்பநிலையில குக்காகதான் நீங்க விஷயம். நன்றி 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 நன்றி. உண்மையாக இதை பற்றி ரொம்ப கைக்கிறதுக்கு இல்லை என்றாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டியதா இருக்குது. உண்மையா அந்த கோழியை இருந்து நாங்கள் நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையா நல்லா ஞாபகம். எங்களோட கிராமத்தை விட்டு நாங்கள் போவோம். அந்த கோழியை பற்றி நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அப்படி நாங்கள் இடம்பெயர்ந்திருக்க எங்கட உள்ள உதவி இருக்க மாட்டேன். ஆமி வந்திருக்கும். ஆமி கொஞ்சம் விக்ரோ பண்ணி போனோம்னா நாங்கள் இந்த ஊரை போய் பாக்குறோன்னு நாங்கள் 2-3 பொரியங்கள் போவோம். ஊருக்கு போவோம். அப்பொழுது போகும்பொழுது சில நேரத்துல நாங்கள் சும்மா ஒரு எங்கட கோழி இல்லை, அதான் பிரச்சனை. அப்படியா அதான் அந்த கோழி என்றது, அந்த கோழி என்று உப்பு கோழி என்றதுக்கல்ல அந்த ஞாபகம் எழுதுற பழைய ஞாபகம் பாரபடியா அதை நான் சொல்றேன். அப்படி போய் கொண்டிருக்க நான் சாதாரணமா எனக்கு ஒரு காயம் ஒன்று இருக்கு. அது மிதிவடியால ஒரு காயம் ஏற்பட்டது. சாதாரணமா ஒரு கல்லை தூக்கி அந்த இப்படி எறிஞ்சேன். நான் எறியும் பொழுது அந்த கல்லை போய் ஒரு மிதிவடிக்கு மேலாக விழுந்து அது வெடிச்சு எங்களுக்கு காசு இதெல்லாம் கேட்காம மாதிரி காயங்களும் உருவாகி அந்த டைம்ல நாங்கள் இடம்பெயர்ந்துட்டு எங்களோட குடும்பம் எல்லாம் இடம்பெயர்ந்து நாங்கள் போயிட்டான்னு சும்மா போறதை பார்க்காண்டு அப்பொழுது நாங்கள் எந்த கோழியையும் பிடிச்சி சமைக்கலாம். நாங்கள் அப்படி அந்த டைம்ல இந்த உப்பு கோழி செய்யல. உப்பு கோழி செய்யறதா எங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்திருப்போம். நாங்கள் உப்பும் கூட கிடந்தது. ஆனா தெரியும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இருப்போம். எங்கட கோழி அண்டியில பக்கத்து வீட்டு கோழியும் இப்படி சமைச்சு சாப்பிட்டு இருப்போம். ஆனால் இந்த கோழி உண்மையாக இது ஒரு வித்தியாச அது
மாத்திரமில்ல கூடுதலாக எல்லோரும் கேள்விப்பட்ட நான் எனக்கு இப்படி ஒரு இந்த கண்ட்ரி ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசமான சமையல் இருக்குதா என்றத எனக்கு ஒரு ஆர்வத்தோட செய்து பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ராத்திரி நேற்றைய இரவு நாங்கள் செய்து பார்த்தோம். அது நறுமணம் சுவை எல்லாம் எங்களை உண்மையா உள்ளத்தை கவர்ந்ததான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. உண்மையாக இந்த பிறப்புங்களுக்குமே ஒரு ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு பிறப்பாகத்தான் இருக்குது உண்மையாக. சரி, இதை பற்றி இன்னும் கூடுதலாக லிசான் அவர்கள் வந்து சொல்லுவார். இந்த சாப்பாடு வந்து ஒரு துருக்கியை சேர்ந்த ஒரு பிரபல செஃபரான் செய்யறத பார்த்து ஆனா அதை என்னன்னு செய்யறான்னு சொன்னா உப்பை போட்டு இப்படி இதே மாதிரி கோயிலுக்குள்ள வச்சு மெரினேட் பண்ணி அதுக்கு மேல உப்பை போட்டு அவர் வந்து அந்த பேக் பண்ற அதுக்குள்ள போடுவாங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கட்டப்பட்ட சூளைக்குள்ள வச்சு தான் அதை செஞ்சுட்டு வெளியில எடுத்துட்டுமே அந்த உடைச்சு அதை வெளியில வரைக்குள்ள அந்த இறைச்சிக்குள்ள இருக்கிற உண்மையான தண்ணி வந்து சில பேர் வந்து கூடுதலா இறைச்சிக்கு வந்து தண்ணி நாங்கள் விடுறதே இல்லை. சில பேர் விடுவோம், நாங்கள் அநேகமான சமைக்கக்குள்ள விடுவோம். ஏன்னா கணவருக்கு சமைக்கிறதால அது அப்படி எடுக்கக்குள்ள அது வந்து ஜூசியா உள்ளுக்குள்ள அப்படியே வரும். அது வந்து உண்மையான இறைச்சியின் பதத்தை வந்து வெளிப்படுத்தும். ஆகவே இந்த உண்மையிலேயே இது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு என்று கூட சொல்லலாம். அதை நாங்கள் வேற நாட்டை சேர்ந்த நாங்கள் வந்து இதை சமைக்கக்குள்ள வந்து எங்களுக்கு ஏற்ற ஸ்டைல நாங்கள் சமைச்சு கொள்ளலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஊர் கறிமிளகாய் அதுகளை போட்டு நாங்கள் சமைச்சு விடலாம். அப்ப அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை மாற்றலாம். ஆனா இது உண்மையிலேயே என்னன்னு சொல்றது, ஒரு சுகாதாரமான உணவு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவாகவும் அமையும் என்று கூறி அடுத்து இந்த உணவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில எனக்கு வாசம் வந்து உண்மையா நல்லா இருக்குது. நான் இதை உப்பு கோழி எண்டைக்குள்ள வந்து நான் அவ்வளவா அறிஞ்சிருக்கவும் இல்லை. இதுதான் இந்த முதல் தடவை. அப்ப இதை உண்மையான பற்றி நிறைய கரைக்கவும் விரும்புகிறேன். அதே நேரம் இதை சுவைக்கிறதுக்கும் நான் ஆர்வம் கொண்டு காத்திருக்கிறேன். இந்த சாப்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தின சதீசனாவுக்கும் என்னை அழைத்த சதீசனாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மயிலவன் அவர்கள் இதை பற்றி கருத்தார். நன்றி. வணக்கம். அதாவது இந்த உப்பு கோழியில இருக்கக்கூடிய நிறைய வந்துட்டு சுகாதார தன்மைகள் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு சிக்கன் அதுதான் வந்துட்டு அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு அந்த எலும்புகளுக்கு வந்துட்டு புரோட்டீன் மிக அதிகமா தேவை. குளிர் நாடுகள்ல புரோட்டீன் அதிகமா தேவை. எல்லாருமே வந்துட்டு பீஃப் சாப்பிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அதுல வந்துட்டு ஒரு மெயினான உணவு தான் இந்த சிக்கன். அதாவது இதுல வந்துட்டு நாங்க எந்த எண்ணெயுமே சேர்க்காம நாங்க வந்துட்டு மெரினேட் பண்ணி அந்த உப்பு பதார்த்தத்துல நாங்க இதை செய்யறதுனால இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இருதயத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். அதுதான் நாங்க வந்துட்டு பாவிக்கணும். அது மட்டும் இல்லாம இதை நாங்க தனியா சாப்பிட போறது இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க வந்துட்டு சலாட் இருக்குது. சொல்ல போனா அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, எப்பயுமே சிக்கனை வந்து தனியா சாப்பிடாதீங்க. சாரி, அந்த நறுமண வாசத்துல நிறை உணவுன்னு சொல்லுவாங்க. சோ அதுலயே வந்துட்டு ஃபைபர் வந்துட்டு எங்களுக்கு தேவை. எப்பயுமே சிக்கனை தனியா சாப்பிடாதீங்க, ஃபைபரை நிறைய சாப்பிடணும்னு சொல்லி அந்த சலாட், தக்காளி, கேரட் அதோட நாங்க சாப்பிடும்போது அது வந்துட்டு கண்டிப்பா எங்களுக்கு வந்துட்டு ஒரு சுகாதார ரீதியில வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு சாப்பாடா தான் இருக்கும். எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால கூட இது வந்துட்டு குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு இது செய்யும். எங்களோட உடம்புல வந்துட்டு எப்பயுமே குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. இந்த மாதிரி நாங்க சாப்பிடறதுனால என்ன பெருசா நாங்க யூஸ் பண்ணாதனாலையும் ஃபைபர் உணவுகளை நாங்க எடுக்கிறதுனாலையும் இதுல வந்துட்டு அதிகமான என்ன சொல்றது குட் கொலஸ்ட்ரால் வந்துட்டு உடலுக்கு கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் என்ன அதுகளை வந்துட்டு நாங்க பெருசா எப்பயுமே நாங்க வந்துட்டு ஒரு கோழி குழம்பு தான் நாங்க வந்துட்டு செய்வோம். அதுல வந்துட்டு நாங்க உப்பை போட்டு செய்வோம். ஆனா இதுல அப்படி இல்லை. உப்புக்கு நடுவுல அந்த பதார்த்தத்துலதான் நாங்க வந்துட்டு அதை அவிய வைக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ரத்த அழுத்தத்தை கூட குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு எவ்வளவோ பூண்டு, மிளகு அந்த மாதிரியான பொருட்களை வந்துட்டு நாங்க சேர்க்கறதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த சுகாதார குணங்களும் வந்துட்டு இந்த உணவுல வந்துட்டு சேரும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எந்த வயதை சேர்ந்தவங்களும் இந்த உணவை வந்துட்டு சாப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா என்ன, நாங்க வந்துட்டு இதை இப்ப சுவைத்து பார்க்கக்கூடிய நேரம்
அருகாமையில் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் இதுக்கு முதல்ல நாங்க இந்த மாதிரி நிறைய டிஷஸ் நாங்க செஞ்சிருக்கிறோம். இது இன்னும் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சுவை அமுதுல கூட வந்துட்டு நாங்க ஒரு ஆப்பிரிக்க பெண், அவங்களும் இன்னைக்கு வாரதா இருந்தது, அவங்க வரையில, அவங்களும் வந்துட்டு ஒரு சிக்கனை வச்சுதான் வந்துட்டு ஒரு உணவை வந்துட்டு சமைச்சிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லா நாட்டுக்காரங்களும் சாப்பிடக்கூடிய ஒரே உணவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் தான். அந்த சிக்கனை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையில நாங்க சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சோ கண்டிப்பா இன்னைக்கும் வந்துட்டு ஞாயிறு நேரத்துல ஒரு மாலை வேளையில ஒரு அருமையான ஒரு சிக்கன் நல்ல, அதாவது வீடியோல பாக்குறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என்ன சொன்னா இந்த வாசமே எங்களுக்கு மனத்தை தூக்குது. அவங்க அதை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நறுமணம் இப்பொழுது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தாலும் அது இந்த நறுமணம் இப்பவே சாப்பிட சொல்லுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் பெருக வேண்டும். இந்த பழம் பேர் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உண்மையாக இந்த புறப்பங்களுக்கு நல்ல ஒரு புறப்பா தான் இருக்கு. ருசிச்சு சாப்பிடறது கிடைக்கும் புறப்பு தான். அதோட நாங்க பாப்பமா இருந்தால் இந்த உப்பு என்னதுக்கு நாங்க கூடுதலா பயன்படுத்துறாரு இந்த நாட்டுல? உப்பா நாங்க உப்பு பயன்படுத்தாத சாப்பாடே சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனா சில நேரத்துல இந்த உப்பு அந்த பொருட்களை பழுதாகாமல் இருக்கிறதுக்கு உப்பு பாவிப்பார்கள். அப்ப அதுல ஏதோ ஒரு குணம் இருக்கிறபடியே அது என்ன குணம் இருக்குது இப்ப பார்க்க போனா அதாவது அதை பற்றி பழுதாகாமல் வைப்பதற்கு ஊறுகாயெல்லாம் போடுவாங்க. சாப்பாடை பழுதாகாம இந்த ஒரு சாப்பாட்டையுமே வந்துட்டு பழுதாகாம வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த உப்பை வந்துட்டு நாங்க பயன்படுத்த ஆராய்ச்சி செய்வோமே. இவர்கள் உப்புல புக் பண்றாங்க. நாங்க இன்னும் ஆராய்ச்சி செய்து அடுத்த சுவையாக கட்டாயம் செய்வோம். தெரியல நாங்கள் 3 தாஸ் அவர்கள் சொன்ன உப்புக்கு வந்து எங்களை கலாச்சாரத்துக்கு முறையாண்டா உப்பு போட்டவரை உள்ள சொல்றாங்க, புளி போட்டவரை உள்ள வெங்காயம் போட்டவரை தனி உப்பு வச்சு எவ்வளவோ உப்பை நாங்கள் உள்ள ஏதோ ஆனா எங்கட கல்வியில இப்படி உப்பை வைத்து உப்பை நாங்க பாவிக்கிறோம் வழக்கம் தான். உப்பை அப்படி மெயினா வைக்கிறது உப்பு உப்பு கறி என்று சொல்லி நிறைய கறி இருக்கு. உப்பு கறி இல்ல, உப்பு கண்டம் என்று சொல்லி அப்படியா? சொல்லுங்க. அந்த முறைகளை எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து இயற்கை உப்பு இருக்குதா, கடல் உப்பு, அதில் வந்துட்டு அயனின் வந்துட்டு சேராம இருக்கக்கூடியது. இதுல இப்ப கலைஞர் தம்பியார் அவர்கள் வந்திருக்கிறார். இதுல ஏதோ 2 வார்த்தை எங்களுக்கு சொல்லுவேன். காட்டுங்க. கண்டிப்பா காட்டுங்க. சொல்லுங்க சொல்லி ரெண்டு வார்த்தை கடைசி தம்பியார் அவர் சொல்லுவார். உங்களுக்கு 2 வசனம் சொல்லுவார். இப்ப பெட்டியாரு உப்பு பட்டி காய்ச்சலால வந்து உப்புண்ட ரசாயனத்துல வந்து NaCl, சோடியம் குளோரைடு. சோடியம் வந்து சோடியம் குளோரைடு உங்களுக்கு தெரியும். குளோரின் வந்து தனியா ஃபில்டர் பண்றதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இந்த சுத்திகரிக்கிறதுக்கு. பட் வந்து குளோரின் வந்து சோடியம் குளோரைடு வந்து ஹீட்டை வந்து சீரா டெம்பரேச்சரை வந்து பரவலா டிரான்ஸ்ஃபர் பண்றது. அந்த டெம்பரேச்சர் வந்து கூட நேரம் பரவலா டிரான்ஸ்ஃபர் பண்றதால சிக்கன் வந்து பெர்ஃபெக்டா வேகும். அதனால வந்து தான் ப்ராபப்ளி யூஸ் பண்ணிருக்கலாம். மற்றது வந்து அந்த சொன்ன போல வந்து அந்த அவனுக்குள்ள வைக்கிறது வந்து அந்த கீரை வந்து இப்போ மேலேங்களையும் வந்து பரவலா டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் நீங்க பாத்துருப்பீங்க. கோயில் வந்து மேலேங்களையும் இருக்கும். கீரை வந்து இப்போ இந்த சீரா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காண்டி அதே வேலையை தான் வந்து இந்த உப்பு வந்து யூஸ் பண்றது, கீரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. நவீன உபகரணம் கண்டுபிடிக்க முதலே வந்து அவன் இருந்து பாவிச்சிருக்கிற சூட்டுல சமைக்கிறது. நன்றி கலை அழகாக இந்த சொன்னார். அதாவது என்ன சயின்ஸ் விளக்கத்தை அழகாக எங்களுக்கு சொன்னார். உப்பை பற்றி அழகாக சொன்னார். உண்மையாக அவர் இங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்கிறார். இப்போ மாஸ்டர் டிகிரி செய்து கொண்டிருக்கார். உண்மையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் எல்லாரும் ஒரு மாஸ்டர்
இருக்கிற இங்கிலீஷ் மாஸ்டர் லிசாலன் அவர்கள் இங்கிலீஷ் மாஸ்டரா இருந்த நாட்டுல இப்பொழுது இங்கே வந்து இங்கிலீஷ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாக அக்கௌண்டன்ட் மயிலவன் அவர்கள் ஒரு அக்கௌண்டன்ட் இங்க அக்கௌண்ட் இதுல வேலை செய்யறார். உண்மையா இந்த நிகழ்ச்சியில இப்படியான ஒரு அறிவாளிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்றால் உண்மையாக இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு இடத்தை தான் பிடிக்கும். ஏனென்றால் உணவு எங்களுக்கு முக்கியம். அந்த உணவு எங்களுக்கு முக்கியம். அந்த உணவை நாங்கள் முதல்ல எப்படி ருசித்து சாப்பிடுறோமோ அதே போலதான் எங்களோட வாழ்க்கையும் உண்மையாக அமையும். நோய் நொடி இன்றி வாழ்வோம். அதோட எங்களோட கவிஞர் மோகனதாஸ் என்ற ஆலோசனையின்படி அந்த கோடியை நாங்கள் எடுக்க வேண்டி வந்தது. அவருடைய அனுபவம் என்னென்றா அவர் 64 எத்தனை வருஷம் நீங்க எழுதிருப்பீங்க? 3 வருஷம் அந்த 64 அவர் வேலை செய்திருக்காங்க. என்னோட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்க சொன்ன உடனே நாங்கள் இந்த இதை எடுத்தோம். உண்மையாக இது எங்களுக்கு பார்க்க பொழுது இது நாங்க சாதாரண விஷயமா தான் நினைச்சோம். உப்புக்கோழி நாங்கள் நேரம் இந்த சமையலை பற்றி நாங்கள் இவ்வளவு நேரம் கதைச்சதே எங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த இது சாப்பாடு ருசியை வந்து நான் சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்தா அனுபவப்பட்ட நான் சொல்றேன் நல்ல சுவையான உணவு வந்து நீங்க சாப்பிட்ட அதை உணர்வீங்க. உண்மைதான் உண்மைதான். அதாவது சாப்பாட்டுல ஒரு ஸ்வீட் இருக்கிற வரை அவங்க வேறு சாப்பாடு இந்த உப்புக்கோழி என்ற ஒரு உணவு இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். பாப்போம் நாங்கள் அதை என்னதுக்கு அவ்வளோத்துக்கு ஒரு டேஸ்டான சமையலான்றது நாங்கள் இப்பொழுது டேஸ்ட் பண்ணி பார்க்கத்தான் போகிறோம். கட்டாயம் பார்ப்போம். இதை பற்றி அரபு நாடுகள்ல வந்து மீட் வகை தான் அவை சாப்பிடுறோம். அதை சாப்பிட்டுட்டு பிறகு அவை அந்த மீட் வகை என்ன காரணத்துக்காக அரபு நாடுகள்ல மீட் வகை சாப்பிட்டுருக்காங்க அதை சொல்லுங்க. அவர்களுடைய அது ஒரு பாரம்பரிய விஷயமா தான் இருக்குது. அவர்கள் வந்து மீட் வகை தான் சாப்பிடுவோம். எடுத்துக்கொள்ற வழக்கமே இருக்கு. மீட் சலட் அதெல்லாம் அவை பாரம்பரிய உணவாகவே அதுவுமே அமைஞ்சிருக்கு. மற்றபடி அவர்கள் வந்து எங்களை போல எண்ணெயில் வதக்கிய உணவுகள் அப்படி எடுக்கிறது சரியான குறை. நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய சாப்பாடு வந்து எப்பவுமே நன்கு வேக வைத்த இறைச்சி வகைகள் தான். அது என்ன வகையான இறைச்சியாக இருந்தாலும் அவர்கள் வந்து அது ஒரு நன்கு வேக வைத்த சாப்பாடு தான் அவைகள் சாப்பிடுது. அப்ப புதுவிதமா உண்மையா ஒரு அரபிக் ஸ்டைல சமைக்கிறது இது நான் முகத்தரம் சந்தோஷமா இருக்குது. நன்றி. நன்றி இல்ல சார், நன்றி. உண்மையாக ஒரு புதிய ஒரு உணவு எல்லாருக்கும் ஒரு உப்புக்கோழி என்ற ஒரு வித்தியாசமான ஒரு உணவு மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணி இதை காய்ச்சிருப்பார்கள். உண்மையாக நான் அடுத்தது ஒரு மணி நேரம் இதை காய்ப்ப மாட்டேன் எங்களுக்கு தெரியல. ரெண்டாலும் காய்ச்சி கொண்டிருக்கோம். ஏனென்றால் எங்களோட சாப்பாடு இல்ல செய்ய போறோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இந்த உப்பு எங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ் ஆயிட்டு கொலஸ்ட்ரால் வந்து மட்டன் நீங்க உப்பு கோழி சாப்பிடுறேன். உப்பு வந்து அந்த சிக்கன்ல சேராது. அவர் மாதிரி கீழ் பண்ணி கொண்டு எல்லாம் வந்து கழித்தாங்க. கொலஸ்ட்ரால் அந்த லெவலுக்கு வந்து மட்டத்துக்கு வந்துட்டு உப்பு கோழினா உப்பு அவன் கூட உப்பு கூட கோழியை போட்டு செய்யறான். அவன் மேல தான் யாராவது உங்களுக்கு இருந்தா சொல்லலாம். சொல்ல போனா இந்த நறுமணம் வந்துட்டு கதவும் திறந்து போதே இந்த நறுமணம் வந்துட்டு எங்களை வந்துட்டு அப்படியே ஈர்க்குது. சொல்ல போனா இதை வந்துட்டு டேஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அதாவது ரொம்ப நாள் ஆயிட்டுது. ஏற்கனவே நாங்க வந்துட்டு இலங்கையை விட்டு ரொம்ப வருஷம் இங்க வந்து இருக்கிறோம். ஒரு அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களோட வந்துட்டு சேர்ந்து சாப்பிட்டு அந்த நல்ல நினைவுகள் தான் வருது. அவங்க வந்துட்டு நோன்பு காலங்கள்ல வந்துட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தண்ணியும் குடிக்காம இருப்பாங்க. ஈவினிங் 6 மணி ஆனா அவங்களோட பள்ளி வாசல்ல வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆபீஸுக்கு கொண்டு வந்து நாங்களே வந்துட்டு பங்கிட்டு சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு புதுக்கடை அப்படின்னு சொல்லி கொழும்புல வந்துட்டு ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது. அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரையான ஒரு சிக்கன் பக்கத்துல ஒரு பெரிய ரொட்டி அந்த மாதிரி தான் அவங்களோட சாப்பாட்டு முறைகள் இருக்கு. நாங்க ராத்திரி வந்துட்டு அங்க போயிட்டு அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பக்கத்துல வந்து பாதாம் பால் ஸ்பெஷலா போடுவார். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில வந்துட்டு அவங்க பள்ளிவாசல் போற நாள்ன்றதுனால வெள்ளிக்கிழமையில அதை வந்துட்டு நல்ல ஸ்பெஷலா செய்வாங்க. ஆனா இரவு நேரங்கள்ல வந்துட்டு அது 11 மணி 12 மணி வரைக்கும் அப்படியே இருக்கு. நாங்க
சம்பளம் எங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ வந்துட்டு வெள்ளிக்கிழமையில வந்துட்டு நாங்க எல்லாரும் எப்ப அந்த சம்பளம் கிடைச்சு வர முதல் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாங்க எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். அப்ப நீங்க இப்ப சொல்ல வரைக்கும் அரபிக் சமையல் டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா மற்றது இப்ப நாங்க பாப்பமா இருந்தா இப்ப நாங்க இதை பார்க்க போறோம். இதை நாங்க குக் பண்ணி கொண்டு இருந்தோம். இப்ப குக் பண்ணி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். டைம் கூடுதலா ஆயிடுது. 1.5 hour 1 hour ஆயிருக்குது. நாங்கள் இதை எடுத்து இனி நாங்கள் இது இந்த டேஸ்ட பார்ப்போம். உண்மையாக பாருங்க அப்படியே இருக்கு, உப்பும் அப்படியே இருக்குது, ஒரு எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா அந்த நறுமணம் வந்து கொண்டேதான் இருக்கு. நறுமணம் நம்மளது பேசிக்கொண்டது. இப்பொழுது கணேசன் அவர்கள் உப்பு கோழியை எடுத்து எங்களுக்கு விவரிப்பார். அது இந்த இதனை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் இருக்கு. அப்படி ஒரு மரம் குளிப்பாட்டப்பட்ட கோழி மாதிரி. இப்பொழுது காட்டுகிறார் எங்களுக்கு என்ன மாதிரி வந்து பாருங்கள். அவன்ல வச்சா கூட அப்படி வராது. அது உப்புல வச்சாதுதான் அது இந்த மகிமை. பாருங்க அந்த அந்த கலரை பாருங்க. நாங்கள் கரையா குக் பண்ணா கூட இந்த ஸ்டைல்ல வருமோ தெரியல. எங்களுக்கு சுவையில வாசம் தெரியுதா நம்மளுக்கு தெரியாது. செய்து பாருங்கள். நாங்க போயிடாம நான் செய்து பார்த்து வாசம் உண்டு, நல்ல வாசம். இந்த பூண்டு மிளகு மிக்ஸ் பண்ண சாப்பிடு பாருங்க. சலட்டும் ரெடி ஆயிடுது. உண்மையிலே அரபிக் சாப்பாடு செலக்ட் வந்து ஆவியில் பறந்து கொண்டிருக்குது. கரண்டிகளும் தயாராக பாருங்க. இப்பவே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. நீங்க சாதாரணமா கோழி என்ன சாதாரணமா குக் பண்ற கோழி குக் பண்ணி வீடியோ காட்டுறான்னு நினைக்காதீங்கோ. ஆனால் ஒரு அரபிக் சமையல் முறையில நாங்கள் இதை பாருங்க. என்னது அழகான ஒரு இதை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு சாப்பிட விடும் கிடக்கு. அந்த நறுமணம் எங்களை நின்று கொண்டே இருக்கின்றது. ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையாக ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை உண்மையா நல்ல ஒரு சுவையா இருக்குமே. அது சுவையும் சேர்ந்த ஒரு இதா இருக்கின்றது. உண்மையாக நாங்க ரசிச்சு சாப்பிட உண்மையா நீங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அது வந்துட்டு நானும் வந்துட்டு முதல் முறையா இப்படி ஒரு கோழிய
ஓகே. இப்பொழுது நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல இந்த சிலட்டை நீங்க சேர்த்து சாப்பிட்டா சொல்லுங்க. நல்லா இல்ல இருக்கு. அந்த சாப்பிட கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி தான் இருக்கு. உப்பு இப்பொழுது ஜெனிஸ் அவர்கள் சொல்லுங்க. யூனிஸ் அவர்கள் இப்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. How's it? Very nice. Yeah, the spice is also nice. No oil or anything. No Just- oil. Yeah. Yeah. Boil. It tastes like Ghana's grilled chicken. Oh, Yes. okay. It's very nice. கானால இருக்கிற சிக்கன் மாதிரியும் இருக்கு அப்படி சொல்றேன். You know, better that for the better. Better the better. Or salt. Oh, It's a so salt. you put it this Or way? salt. Yeah. Yeah. Hide the chicken inside the sauce and heat it up. That's it. Wow, that's lovely. அடுத்ததாக கஜேந்திரன் அவர்கள் So இதை which ருசிச்சு பாருங்க. recipe is this for the pancake? Arabic. நீங்கள் ருசிச்சு பாருங்க. Not only Arabic, also Asian as well. Indian, China. It's a very old recipe. அவர் ஓகே இந்த உப்பு கோழியை பற்றி கொஞ்சம் நீங்க லேட்டா வந்தோடய உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நீங்க எக்ஸ்பிளைன் How's the taste? The taste is very nice. Just like I stated earlier, it tastes like Ghana's grilled chicken. It's like in Ghana, when we are grilling, we use charcoal, and then we light the fire, and then we put a strain on it, and then we put the chicken on. But this one, it tastes so good, and I love the spices on it. It's so nice. நைஸ். நன்றி நன்றி. உண்மையாக இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு இந்த நெட் ப்ராப்ளத்தால கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு விட்டது. அதனால இவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றது எங்களுக்கு நீங்கள் அறிய முடியா இருக்கிறது. மயிலாளர்களுக்கு இந்த ருசியை பற்றி நீங்க சொல்லணும், சுவையை பற்றி சொல்லணும். உண்மையிலேயே நல்லா இருக்குது. அதாவது வந்துட்டு நல்ல ஒரு பதார்த்தமாவே இது வந்துட்டு வெந்திருக்குது. அதாவது நான் நினைச்சேன் இந்த கோயில் பேப்பர்ல போடும்போது சில நேரம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லி. ஏன்னா பாருங்க கொஞ்சம் கூட கருகவே இல்லை, ரொம்ப நல்லாவே வெந்திருக்குது. அதோட இந்த சலட்டையும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃபைபர் அதோட சேரும் போது ரொம்பவே ஒரு சுகாதாரமான ஒரு சாப்பாடு தான் இது. இது எந்த வயசை சேர்ந்தவங்களும் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். கூடவே ஒரு பராட்டாவும் இருந்துன்னு சொன்னா அசல் இது இஸ்லாமிய சாப்பாடே தான். நானோட சாப்பிடும்போது நான் ரொட்டியோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நன்றி நன்றி. உண்மையாக இந்த கோழியை நாங்கள் இவ்வளவு விதத்துல நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உண்மையாக நாங்கள் இப்ப இதை பற்றி லிசாவன் அவர்கள் இந்த டேஸ்ட்டை பற்றி சொல்லுங்க. எப்படி டேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னு சொல்றது, நல்லா நாங்கள் இப்ப ரச்சி வந்து இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லைன்னு உண்மையிலேயே சாஃப்டா நல்லா பாயில் ஆகிருக்கு, நல்லா வெந்து இருக்குது. இதுல எந்த விதமான எண்ணத்தன்மை ஒன்றும் இல்லை. மற்றது கெட்ட இது கொழுப்புகள் எல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி இதுக்குள்ள கூட அவிச்சதால அது வந்து எல்லாம் போயிருக்கும். இது ஒரு சுகாதாரமான உணவு. உண்மையா நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த விட நல்ல எங்களோட செஃப்க்கு தான் உண்மையா நன்றி சொல்லுவோம். ஃபிளேவர் வந்து எங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உரைப்பு வேணுமோ அதை நாங்கள் கூட போடலாம். இதுவுமே நல்ல 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 ஒரு அளவான உரைப்பாக இருக்குது. வேற இது இந்த வாசம் வந்து அந்த எங்களுக்கு இருமலை ஏற்படுத்துது. அந்த கறிக்கையில ஒரு நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்குது. உண்மையா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்பொழுது எங்க கவிஞர் மோகனதாஸ் அவர்கள் அங்கே சாப்பிட்ட, அதாவது அரபிக் வித்தியாசத்தை கொடுக்கலாம். இது இது வந்து அதை விட கொஞ்சம் எங்களுக்கு டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? உப்பு தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி சாப்பிடுதான். ஆனா உண்மையில ஒரு நல்ல ஒரு உப்பு கொஞ்சம் குறைவா இருக்க மாட்டேங்கிறேன். ஆனா இந்த உப்பை வந்து நீங்க அந்த ஒயிட் பேப்பர்ல சுற்றி அவங்க உப்பு கூட அப்படியே போடுவாங்க.
right. அப்ப நீங்க வந்து போய்தான் சுத்தி போய், போட வழியா right. அந்த கலந்த ஒரு அளவான ஒரு பூ நாங்க சொன்னமே நாங்கள் ஒரு இதை வாங்கினா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி எங்கட வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி இப்படி செய்திருக்கோம் வரவை கூட்ட டேஸ்ட் வந்து உண்மை அதை விட கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நல்லா இருக்கா அது வந்து இப்ப இந்த சமைச்சவருக்கு நம்ம உண்மையா நன்றி சொல்றோம் நீங்க அப்படியே தட்டி விட்டு போகாம உண்மையா ஒரு தடவை வீட்டுல நம்ம ட்ரை பண்ணலாம். செய்து பார்த்து கொடுக்கல நீங்க அதான் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ராமண்ணா வணக்கம் வணக்கம். வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் புதிய உணவுடன் அதை வந்துட்டு நீ ரஷ்யன் சாப்பாடு அடுத்து உண்மையாக இது நல்ல ஒரு உணவு. இப்பொழுது நடாமனைக்கு விற்கப்படுத்தியிருக்கிறோம். அது உண்மையாக இப்படியான ஒரு சமையலை நாங்கள் மேற்கொண்டது எங்களுக்கே இது ஒரு புதிய ஒரு அனுபவம் தான். என்றாலும் அதை ஒரு நல்ல ஒரு முறையில நல்ல பேச்சாளர்களும் நல்லா செய்யக்கூடிய ஆக்களும் வந்து நல்லா செய்து இதை வளம்படுத்தி இருக்கிறார்கள். நல்ல தருணம் இது உண்மையாக. நடாமண்ண லைன்ல நிக்கிறீங்களோ? ஓகே, நன்றி நன்றி நன்றி. உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்காக பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அதோட இந்த ஒளிர் மூலமாக ஒளிர்களில் சுவை அமுது நிகழ்ச்சியை நாங்கள் இதில் பங்கு பற்றி உண்மையாக சுவை அமுது 10வது பாகத்தை எப்படி தொடர்கிறோம். உண்மையாக வித்தியாசமான நாடுகள் என்ற உணவுகளையும் வித்தியாசமான சுவைகளையும் நாங்கள் சுவைத்து பார்க்க எங்களுக்கு தந்த இந்த தளத்துக்காக முதல் FATVக்கும் நடத்துனருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பாருங்கள். வித்தியாசமான உணவுகளோடு உங்களை வந்தடைகின்றது ஒலிர். அடுத்ததாக ஒலிரில் வழங்கும் 11வது சுவையாமது உங்களை அரவணைக்கும், உங்களை வந்து சந்திக்கும் உங்கள் வீட்டு வாசலில் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.